ஹாய் லாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பேர்ல் பிரின்சஸ் இலாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த சேனலில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ரிவ்யூ, அதாவது ப்ராடக்ட் அன்பாக்சிங், ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அண்ட் தென் என்னோடய மெயின் சேனலுக்காக நான் சில திங்ஸ் வந்து வாங்குவேன். அண்ட் என்னோடய ஹேர் கேருக்காக நான் சில ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். அதனோட ரிவ்யூவும் அன்பாக்சிங்கையும் எங்கே வாங்கினேன் என்ன ஏதுங்கிறதையும் இந்த சேனலில் தான் கொடுப்பேன். என்னோடய மெயின் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஹேர் கேர் எப்படி பண்ணுறது, ஹேர் க்ரோத் எப்படி பண்ணுறதுங்கிற மாதிரியான டீட்டெயில் வீடியோ இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையும் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்சிங் பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி வந்து எந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறேன்னா இந்த மேக்ஸி ட்ரெஸ் தான். அதில் நான் செலக்ட் பண்ண கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இது வந்து நான் என்னோடய ஓன் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ ரிவ்யூவும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் தென் எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஏன்னா இதனோட ஒர்க் வந்து அவ்வளோ மைன்யூட்டாக இருந்தது. இதில் கொடுத்துருக்க இந்த லீப் டிசைன், அதுக்கப்புறம் வந்து சம்கி ஒர்க்கு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா திக்கான ஒரு எம்ப்ராய்ட்ரி, உங்களுக்கு ஈஸியாக வந்து வைப் அவுட் ஆகி வராத மாதிரியான ஒரு எம்ப்ராய்ட்ரி. அண்ட் சட்டிலாக நீட்டாக ட்ரெண்டிங்காக ட்ரெடிஷ்னலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னு தான் சொல்லணும். அண்ட் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜெட்டில் லைட் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாத்து. பட் பயப்பட தேவையில்லை, உள்ளே வந்து லைனிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இந்த ஃபுல் லென்த்துக்கே இருக்குது, கொஞ்சம் தான் இல்லை பட் ஃபுல் லென்த்துக்கே இருக்குது. எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க முன்னாடி இந்த எண்டு ஒர்க் வரைக்கும். அது இன்னும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. என்ன சொல்கிறது, வயிறு வந்து கொஞ்சம் பல்ஜியாக இல்லாத மாதிரி நார்மலாக காமிக்குது. அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்போவை விட கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்போ டு எல்போக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியான ஸ்லீவ்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3/4 சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஷாலும் கொடுத்துருக்காங்க. ஷாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் லென்த்து தான். பட் ஆனால் வந்து இப்போல்லாம் யாரும் ஃபுல்லாக லென்த்துக்கு போடுறதில்ல. ஒன் சைடு போடுறோம், இல்லைன்னா கழுத்து சுற்றி போட்டுக்கிறோம். அதுக்கு இந்த ஷால் வந்து கரெக்டாக இருக்கும். லென்த் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு வந்துட்டு கீழே கெண்டைக்கால் மட்டும் தெரிஞ்சுது, அந்தளவுக்கு வந்து ஹைட்டாகவே இருந்தது. என்னோட இன்றைக்கி ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்கு வரும். என்னோட இன்னும் ஹைட்டாக இருக்கீங்கன்னா லெக்கின் வந்து போடுற மாதிரி கொஞ்சம் ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து ஸ்லீவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் எலிகண்ட்டாகவே இருக்குது. மோஸ்ட்டாக எனக்கும் இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. அதாவது முன்னெல்லாம் இந்த சோலிக்கெலாம் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான ஷால் அவ்வளோதான் லென்த் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று கழுத்து சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம், சும்மா மேலே போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒன் சைடு அந்த மாதிரி போட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் லென்த்து. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஏன்னா நான் வந்து எப்படி போடுவேன்னா ஃபுல்லாகவே போடுவேன். மோஸ்ட்டாக ஒன் சைடாக போட மாட்டேன். ஏதாவது ஃபோட்டோ எடுக்கும்போது டக்குன்னு ஒன் சைடாக போட்டுட்டு திரும்பவும் நார்மலாக போட்டுப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஷால் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே சூப்பர்னு தான் சொல்லணும். லென்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கனக்கச்சிதமாக கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நான் இப்போ வந்து வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து நிறைய தடவை ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எந்த நெக் சூட் ஆகும்னு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியவே இல்லை. பட் ஆனால் இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு இந்த நெக் தான் கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இந்த இதழ் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப் நெக்லாம் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகிற மாதிரி தோணுச்சு. இதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன்னா கண்டிப்பாக வி ஷேப்லேயோ இல்லைனா வந்து இந்த இதழ் மாதிரியோ வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜார்ஜெட் மெட்டீரியல், ஐ லவ் திஸ் மெட்டீரியல். ஏன்னா எனக்கு தெரியல ஏன்னு, ஆனால் எனக்கு இந்த மெட்டீரியல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டனை விட என்ன சொல்கிறது, மற்ற கிளாத்ஸை விட எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு. காட்டன் வந்து எப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா சம்மரில் வேணால் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்டாக அப்போவுமே நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்ன மாதிரி இந்த மாதிரியான மெட்டீரியல் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுப்பேன். ஷால் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஒன் சைடாக போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு ஃபுல் லென்த் போடணுன்னா அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10க்கு நான் 9 ஸ்டார்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுப்பேன். இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட கோடு என்னங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ரிவ்யூ இதோட முடியுது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பார்க்க மறந்துடாதீங்க. என்னோடய மெயின் சேனலோட பேரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.